நினைக்க ஒற்றுமையாக நிற்கிறோம். பொங்கல் ரெண்டாவது ஒற்றுமையாக நிற்கத்தானே வேணும், ஒற்றுமையாக நிற்கிறோம் என்றது. இந்த நம்ம கஜன் முக்கியமானவா எங்கிட்ட முதல்வர் குடும்பம் கவர்மெண்ட் குடும்பங்கள் அங்கே பங்கு பெற்ற பள்ளிக்கூடங்கள் வர்த்தகம் மட்டுமென்று சொல்வதை விட இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் இது ஒரு பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நோக்கம் எங்களுடைய எதிர்காலத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை முன்னெடுத்து செல்வதற்காக அந்த பிள்ளைகள். ஹாய் வணக்கம் மக்களே, நான் இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்ட்மண்டில் இன்றைக்கி பொங்கல் விழா நடக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டோர்ட்மண்டுக்கு வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் கரும்பு காட்டி இருக்குது. கரும்பு சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட பொங்கலுக்கு முக்கியமான தேவையான சாமான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கரும்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு காட்டி இருக்குது. உள்ளுக்கு தான் ப்ரோக்ராம் நடக்குது. நாங்கள் உள்ளுக்கு ஒரு காஃபி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான கோலம் போட்டு பொங்கல் பானை மாதிரி செய்து வச்சுருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும்பெல்லாம் கட்டி வச்சு கிடக்குது. உள்ளுக்கு தான் ப்ரோக்ராம் நடக்குது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. பொங்கல் திருவிழா இன்று என்னுடன் 14வது தடவையாக டோர்ட்மண்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை டோர்ட்மண்டில் நடத்துவதற்கு டோர்ட்மண்ட் பொதுமக்களும் பக்த பெருமக்களும் ஆதரவுடன் பொங்கல் விழா குழு இதை நடத்தி கொண்டிருக்கின்றது. கூடுதலாக இங்குள்ள பள்ளிக்கூடங்கள் மற்றவர்கள் சேர்ந்து தான் இந்த பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நோக்கம் எங்களுடைய எதிர்காலத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை முன்னெடுத்து செல்வதற்காக அந்த பிள்ளைகள் இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்காக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக செய்து தருவதற்கு எல்லோருடைய முயற்சியும் தான் காரணம். அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் இந்த விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் என்பதை உறுதிபட கூறி நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் டோர்ட்மண்டில் இருக்கிறீங்களா? இது எத்தனை வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்கள் பொங்கல் விழா? பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே. ஒவ்வொரு குடும்பம் கவர்மெண்ட் குடும்பங்கள் அங்கே பங்கு பெற்ற பள்ளிக்கூடங்கள் வர்த்தகம் மற்ற நண்பர்கள் கோவில் பொது சேர்ந்து இதை செய்யலாம். ஓகே. ஏன்னா வருங்காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு மறக்கக்கூடாது. ஓகே. எங்களுக்கு வயசு போய் கொண்டிருக்கு. இனிமேல் காலங்களில் அவங்க தான் கொண்டு நடத்த வேணும். அவங்க நடனங்கள், அவங்க பேச்சு போட்டிகள், அவங்க வில்லுப்பாட்டுகள் இப்படி எல்லாம் செஞ்சு ஊக்கமும் இதையும் கொடுத்து ஒரு எங்கள் ஆட்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அதாவது டோர்ட்மண்டில் வாழும் மக்களும் அதே மாதிரி இந்த கடைகள் வச்சுக்கிறாக்களும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை கடை மற்றது வேறு தொழில்கள் செய்கிறாக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் கோயில்னு சொல்லிட்டார். அதில் கோயில் வராதாம். அதில் சொல்ல சின்னவர் கோயில் வராது, கோயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா. தாங்கள் வர்த்தகம் மூலமாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் மூலமாக தான் அந்த நிகழ்ச்சி செய்யணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க போகுது. வரவேற்பு நிகழ்ச்சின்னு சொன்னால் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு செய்கிறதுக்கு மிகவும் மிகவும்
உதவியாகவும் அதற்கு ஒழுங்கு செய்து கொடுத்த அந்த ஸ்டட்டுக்குரிய ஒரு ஆள் தான் இன்றைக்கு வாரா. இப்போ அவாத்தான் வரவேற்று கொண்டு போயினோம் இடைக்கு. இப்போ இதிலெல்லாம் கும்பம் எல்லாம் வச்சு விளக்கேற்றி எல்லாம் முடிஞ்சது நிகழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து மங்கள விளக்கேற்றினோம். இப்போ அந்த நிகழ்ச்சியாக நடக்குது. இப்போ சனம் வந்து வந்தோன்றிருக்கணும். நிறைய சீட்டுகள் மிச்சமாக இருக்குது. இப்போ ஆக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் மங்களம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மங்கள விளக்கு நடந்துகிட்டு மங்கள விளக்கேற்றலை பொங்கல் விழா குழுவினர் ஏற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சிறப்பாக உங்களுடைய வருகை என்பது எங்களோட சிறந்து நிற்கின்றது. அந்த வகையிலே எல்லோரும் இணைந்து நிற்கின்ற இந்த பொங்கல் விழா குழுவிலே நீங்களும் நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே மங்கள விளக்கேற்றல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளக்கேற்றி வைக்கின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த மங்கள விளக்கேற்றல் எங்களோட இன்னும் இருவர் இடையே இருக்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இருவர் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொங்கல் விழாண்ட முதலாவது நிகழ்ச்சி இப்போ தொடங்கியிருக்குது. Indische Flöte sozusagen. Und es braucht sehr viel an Talent, dieses Instrument zu spielen, und deshalb werden Sie dieses Instrument an sehr vielen traditionellen Events der Tamilen immer wieder finden. Und das Einzige, was dieses Instrument bewirkt, ist, dass man, besonders jetzt zum Beispiel, wenn es während einer
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த ஸ்டட்டுக்குரிய அந்த பொறுப்பானவர்கள் வந்து கதைச்சுருக்கிறா. Vielen Dank, dass ich ein paar Grußworte sagen darf. Ich fühle mich sehr geehrt. Ich heiße Sie herzlich willkommen hier bei uns im Bürgerhaus in Pulsschlag im Stadtbezirk Innenstadt West. Ich freue mich sehr, dass Sie alle da sind. Ich freue mich, dass der Saal jetzt auch so voll geworden ist. Sie haben gerade so schöne Worte dazu gesagt, dass die Positivität in diesem Raum stärker werden soll und alle Sorgen draußen bleiben. Das wünsche ich mir für uns und für Sie alle. Ich glaube, dass tatsächlich dieser Raum auch sehr gute Energien hat, denn hier findet sehr, sehr viel Schönes statt, von der schönen Hochzeit bis hin zu diesem Fest oder aber auch andere Veranstaltungen, die in der Regel immer schöne Hintergründe haben. Von daher freue ich mich sehr, dass auch Sie heute hier sind. Das ist ein schönes Zeichen für die Vielfältigkeit hier bei uns. Und ja, ich bin auch traurig, dass die Sonne heute nicht scheint, aber ich glaube, wir haben sie alle im Herzen. Und in diesem Sinne wünsche ich Ihnen allen einen wunderschönen Tag, ein wunderschönes Pongalfest und ja, vielen Dank, dass Sie hier sind. Vielen Dank. இந்த அரங்கத்திலே நிறையவே மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கிறது என்றார். நான் முன்னர் கூறியதை போன்று அதாவது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து ஒரு நல்ல எண்ணப்பாங்கு இந்த இடத்திலே நிலவுகின்றது. அதே நேரத்தில் சூரியன் என்று வரவில்லை என்று அவருக்கும் கொஞ்சம் கவலைதான். இருப்பினும் இந்த அரங்கம் இன்னும் கூடிய மக்களோடு நிறைந்து கொண்டிருப்பதை பார்ப்பதை விட்டு அவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் இந்த ஹோலுக்காரிய ஒழுங்கு செய்து கொடுத்ததாம். அதனால் அவருக்கும் அந்த கதைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. Dass Sie auch heute wieder einen wunderschönen Tag haben. Ich wünsche Ihnen viel Spaß, Freude und wie unsere Bezirksbürgermeisterin schon sagte, Sonne im Herzen. Herzlich willkommen und Glück auf. Vielen Dank. அவரும் நான் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்துடன் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை மாதம். இம்மாதம் தமிழ் முதலாம் திகதி அன்று தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளை தைப்பொங்கல் என்று கூறுவோம். பொங்கல் என்பதற்கு நகர்கிறேன். நன்றி, வணக்கம். இவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இவர்களுக்கான பாராட்டு பத்திரத்தை வழங்க நாங்கள் அழைப்பது பொங்கல் விழா குழுவில் இருந்து திருமதி கிருமாரதி சிவராம் அவர்களை அழைக்கிறோம். டோர்ட்மண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கு என்ன நிகழ்ச்சிங்க நடக்குது? இன்றைக்கு பொங்கல் விழா. ஓகே. இங்கே டாட்மூண்டில் இருக்கின்ற அதோட அதை சுற்றி இருக்கின்ற நகரங்கள் எல்லாரும் இணைந்து பல்வேறு அமைப்புகள் இணைந்து செய்கின்ற ஒரு பொங்கல் விழா இது. இந்த பொங்கல் விழா இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கு. இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொருடைய இலக்குகள் வேறாக இருந்தாலும் இந்த பொங்கல் விழாவை எல்லா அமைப்புகள்
ஆலயம், இங்கே இருக்கின்ற தமிழாலயம், தமிழரங்கம், தமிழ் கலையகம், மற்றோட வர்த்தகர்கள், அதை விட இங்கே இருக்கிற வள்ளுவர் தமிழ் பாடசாலை, பல நடன ஆசிரியருடைய நடன குழுக்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் இணைந்து ஒன்றாக நின்று செய்கின்ற ஒரு பொங்கல் விழா என்பது இந்த விழாவிற்கான சிறப்பு என்றதை சொல்லலாம். மற்ற இடங்களுக்கு என்ன வேறுபாடு இல்லைங்க, ஒற்றுமையாக நிற்கிறோம். பொங்கல் ரெண்டாவது ஒற்றுமையாக நிற்கத்தானே வேணும், ஒற்றுமையாக நிற்கிறோம் என்றதும் எல்லாரும் இணைஞ்சு பேசி எல்லாரும் தீர்மானித்து அதன்படி இந்த பொங்கல் விழா நடந்தது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எஸ்எல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இங்கே ஜெர்மனியில் பிறந்த வளர்ந்தார்கள் பொங்கல் விழா செய்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுவும் இன்னும் சிறப்பு என்றால் அது இளம் பிள்ளைகள், அது அவர்களே பொறுப்படுத்து அவர்களே எல்லா தீர்மானங்களையும் மேற்கொண்டு அதுவும் சிறப்பு. சந்தோஷமா அடுத்த தலைமுறைக்கு பொங்கல் போய் அதான் முக்கியம், தலைமுறைக்கு தெரியும். முதல் தலைமுறையை சேர்ந்தவர்கள் நாங்களே எல்லாவற்றையும் செய்யாமல் அடுத்த தலைமுறைக்கு போகணும். இந்த பொங்கலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடை தொகுப்பு வந்து இளம் பிள்ளைகள் தான் செய்கிறார்கள், நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். அப்படி அதனால இங்கேயும் வந்து இந்த பொங்கல் விழாவை மெதுவாக அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே முக்கியமாக சொல்ல வர்றது ஒற்றுமை விஷயம். எஸ்என்ல வந்து இளையோருடைய சக்தி, இப்படி எல்லா விதமான நிறைய பொங்கல் விழாக்கள் நடந்து. திலக்ஷா பாலசந்திரன், செல்வன் நிருஜன், ரத்னசிங்கம் ஆகியோருடன் உங்கள் முன் பாட அழைக்கின்றோம். இவர்களுக்கான பக்கவாத்தியங்கள் மிருதங்கம் திரு கஜன் சிவபாலன், வயலின் செல்வி சஜினி நயனா விஜயன். Yeah.
Angusha pasa
நேர்த்தியான மற்றும் ஒரு நடனத்தை நாம் கண்டு கழித்திருந்தோம். கஸ்தூரி நாட்டிய கலா மன்ற இயக்குனரும் ஆசிரியருமான திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களினுடைய மாணவிகள் இங்கே நடனமாடி இருந்தார்கள். கந்தனின், அதாவது சிவனின் மைந்தன் தான் கந்தன். அப்படி அந்த நடராஜ பெருமானே அவரே நினைத்தால்தான் அந்த ஆடற்கலையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி சலங்கையின் ஒளியிலே அல்லது அந்த ஒளியினுடைய தன்மையிலே புறப்பட போகின்ற அந்த நாட்டிய தாரைகளை நெறியாழ்கை செய்திருந்த முனைவர் திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டிய தாரைகளுக்கான கௌரவத்தை மேற்கொள்ள பொங்கல் விழா குழு தாய்ப்பாட்டு இருப்பார் சிறார்கள் தலைவர் சிறார்கள் தங்கள் ஆளுமைகளை வெளிக்காட்டி வருகிறார்கள். அவர்களில் ஒருவரான சர் ஸ்டெஃபான் அவர்கள் தன் பாடல் பலமுறை சூழல் என்ற பாடலுடன் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் பார்க்கல. என்ன இருக்குது சாப்பிட? பொங்கலுடைய புக்க வடை சுண்டல். அண்ணா ஜெகதீஷ், அக்கா ஜெகதீஷ், ஸ்பா அஜித். வரதராஜா ஆகியோர். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லுப்பாட்டுன்னு சொல்கிறது இது மறக்க முடியாத ஞாபகங்களை கொண்டுரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்காமையே ஏதாவது நிகழ்ச்சின்னு சொன்னால் கட்டாயமாக வில்லுப்பாட்டு இருக்கும். கனகாலமாக இல்லாத ஒன்று வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லுப்பாட்டு, அதாவது இப்போத்திய தலைமுறை கரது செய்யக்க மிக சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இதை பார்ப்பீங்க, பார்க்க தெரியும் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் இது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக புறம்பா எடுத்து போடுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறார்கள் இப்போ இந்த வில்லுப்பாட்டெல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அதோட மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சொல்ல போகும் விடயங்களோ பெரிது, இதனை எப்படி கூறுவது? ஆனாலும் துள்ளி வரும் வில்லிசையில் செங்கோல் வில்லிசை குழுவினர் சிரம் தாழ்ந்தவர். ஆமாம், சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். செங்கோல் வில்லிசையில் சொல்ல வந்தோம் செவிகள் எங்களுக்காய் செவி மடுங்கள் இணைந்திடுங்கள். ஆமாம், இணைந்திடுங்கள். ஆமாம், சொல்ல வந்த விடயம் என்ன என்பது கூறுங்கள். கூறுகின்றேன். ஆமாம், இன்று இம்மேடை எம் பண்பாட்டை பிரதிபலிக்கும் பண்பாட்டு மேடை. பண்பாட்டு மேடை, அதிலும் சிறப்பான உங்கள் விழா மேடை. உங்கள் விழா மேடை. நாம் இங்குதான் வாழ்ந்தாலும் எம் பண்பாட்டை எம் பழக்க வழக்கங்களை விட்டுவிடப் போவதில்லை. உலக தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் பெருவிழா உழவர் விழா. உணவளித்த பெரும் மக்களை உதவிடும் சூரியனையும் காளைகளையும் போற்றி
பொங்கல் திருநாளை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற நமக்கு நிறைவான சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூறுகின்றேன் கூறியவரை கூறுகின்றேன் கூறியவரை அனந்தங்களை கொடுத்தனதாம் இயற்கையும் எங்களுக்கு அனந்தங்களை கொடுத்தனதாம் அனந்தங்களை கொடுத்தனதாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு ஒன்றுமில்லை பட்டத்துயரை கூறுகின்றேன் படுத்துயரை கூறுகின்றேன் பட்டத்துயரை கூறுகின்றேன் படுத்துயரை கூறுகின்றேன் கூறுகின்றேன் கூறியவரை கூறுகின்றேன் கூறுகின்றேன் கூறியவரை கூறுகின்றேன். வங்காள விரிகுடாவில் எழுந்த தாளமுக்கம் சூறாவளி காற்று அடைமலை விட்டு வைக்கவில்லை தொடர் துன்பம் இன்று விடும் நாளை விடும் என்றிருந்தோம் விட்டபாடில்லை உள்ளம் நிஜம் ஆறு உடைத்து அணைக்கட்டு உடைத்து நிலம் புதைந்து வீடு வாசல் தோட்டம் துறவுகள் எல்லாம் அழிந்து இடிந்த வீடுகள் மண் மூழ்கி மண்ணுக்குள் மண்ணாக எம் உறவுகள் மடிந்த சோகம் சொல்லனா செய்வதில் இவர்களுக்கு என்ன அப்படி வேகம் தற்போதைய அரசு இதற்கான பெரும் நடவடிக்கை எடுத்துள்ளமை சிறப்புதான் வரவேற்கின்றோம். ஆனாலும் இந்த புல்லுருவிகள் களை எடுக்கப்பட வேண்டியவர்கள். களை எடுக்கப்பட வேண்டியவர்கள். ஆமாம் ஓர் இனத்தை அழிக்க துணிகின்ற போதைப் பொருள் வியாபாரிகளும் அந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து எப்படி வருகின்றன என்பது நாம் அறிந்தவைதான். ஆனாலும் கருப்பொருள் சார்ந்து அதை நெறியாக செய்த ஆசிரியர் திரு மனோகரன் அவர்களுக்கும் இந்த வேளை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை விட மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கலையை வடிவாக நேர்த்தியாக செய்வதை இட்டு அதைவிட ஒரு இசை நுணுக்கத்தோடு இணைந்த ஒரு வில்லிசை பாட்டை உங்களுக்கு நேர்த்தியாக தந்ததற்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கான சான்றிதழ்களை ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி இங்கே நடக்குது? வில்லுப்பாட்டும் பாட்டும் என்ன நிகழ்ச்சி நடக்குது இன்றைக்கு? பொங்கல் விழாவா? பொங்கலை பற்றி தான் சொல்ல முடியுமா? என்னத்துக்காண்டி பொங்கல் கொண்டாடினோம்? உழவருக்கா? மற்றது யாரையும் கொண்டாடுறது? ஓகேயா, சரியா, குட். இங்கே பிறந்த நீங்கள் இங்கே வேற ஒரு முக்கியமான ஆள், வேறு போட்டி எடுக்கணும்னா வந்த நாள். நீ சொல்லு என்ன மாதிரி இதை பற்றி சொல்ல பொங்கலை பற்றி. பழகினாங்க கிட்டடியெல்லாம் பழக தொடங்கினாங்க. வில்லுப்பாட்டு என்ன? வில்லுப்பாட்டை கனபரிசமாக நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். இந்த நம்ம கஜன் தான் முக்கியமானவா பரமலை வாட்டியில் சூப்பரா. உங்கள் டீமை பற்றி சொல்லுங்க. டீமை பற்றி நம்மளோட டீம் என்ன மாதிரி டீம் எப்படின்னா முதல் போட்டியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் அந்த போட்டியில் நாங்கள் சேர்ந்து இது வந்து நாங்கள் இந்த கலையை நாங்கள் கொண்டு போகணும், இன்னும் கொண்டு போகணும். அது அழிந்து வர கலையை நாங்கள் எடுத்து வந்து செங்கோல் வில்லிசை குழு போட்டு நாங்கள் தொடங்கி இப்போ இது பண்ணுறோம். இது இப்போ எங்களோட 12வது மேடு நினைக்கிறேன்.
12ஆம் இடம் இருக்கீங்க சேவ் வாழ்த்துக்கள் வில்லிசை குரூப் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சேர்ந்து அந்த வில்லிசை பாட்டுது டீச்சர் வாங்க டீச்சர் இவன் தான் இந்த டீச்சர் இவன் தான் இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஊக்குவித்தாத எங்களோட கலைன்னு சொன்னால் எங்களோட பாரம்பரியம் அதை காப்பாற்றுறதுக்காண்டி இதில் நிற்கணும் அதே மாதிரி டீச்சர் அதான் இந்த பழக்கம் எடுத்தவா நாண்டி டீச்சரா எங்களோட கலாச்சாரத்தை வளர்க்கணும் புரியுதுன்னா ஓகே நன்றி இல்லை வணக்கம் இந்த பொங்கலை பற்றி இன்றைக்கு பொங்கல் நிகழ்ச்சி நடக்குதுங்க இதை பற்றி நான் சொல்ல முடியுமா என்ன இந்த தமிழ் மக்கள் இந்த ஜெர்மனியில் வாழ்கிறார்கள் இவர்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்று டோர்ட்முண்ட் மாநகரில் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இது உழவர்களுக்கு மட்டுமில்லை எங்கும் வாழும் தமிழர்களும் இதை பெருமிதமாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக நான் கருதுகின்றேன் சூரியனுக்கு மட்டுமென்று சொல்வதை விட இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் இது ஒரு பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்திய இளம் சமுதாயம் அன்றைக்கு நான் எஸ்எல்ல ஒரு வீடியோ எடுத்தேன் அங்கே நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிறந்து வளர்ந்த புள்ளி அதாவது இளம் சமுதாயம் தான் நடத்தினவே அந்த மாதிரி சூப்பராக நடத்தினவே அதே மாதிரி டோட்முல்லையும் அப்படி நடத்தும் இப்போ இங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது இளம் சிறப்பாக செய்கிறாங்க எல்லா இடமே இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த காலத்தில் விட இப்போ வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே தமிழ் தெரியுது தமிழ் எல்லாருமே தமிழ் கேட்பீங்க சகலம் தமிழாக கேட்பினா இதை பார்க்க பெருமையாக இருக்குது இனி சில பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துழைச்சி அந்த எங்களோட தமிழை வளர்க்கணும் உதவி செய்யணும் ஒவ்வொரு நாட்டுக்காண்டு பார்த்தீங்கன்னா சும்மா அரபிக்காரர் பார்த்தீங்கன்னா த்ரீக்காரர் பார்த்தீங்கன்னா முதல் மொழி அவங்க தமிழை தான் வளர்த்தாப்புறான் ஜெர்மன் பாஷையை வளர்ப்பாங்க அதே மாதிரி எங்களோட தமிழும் வளரணும்னு சொல்லி பார்த்துருவோம் நன்றி அண்ணியா
பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வார ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஹோலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குதாம். அந்த வீடியோ நான் அடுத்து போடுவேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. மறந்துடாமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அடுத்து சந்திப்போம். பாய்.